இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதை எதுக்கு கொண்டு வந்தேன் அங்கிருந்து? என்ன பண்ணுறது தெரியும் குழந்தை. இதை நடுச்சாமத்தில் அது இதை பிடிச்சிட்டு வந்துருக்குறவா நீ? இங்கே ஆடு நாங்கள் இருக்கிறதுக்கு ஆடு மாடு கோழிவே வாக்க முடியல, நீ இதை வேற யார் வாக்குறது? நீ பிடிச்சிட்டே போயிரு அங்கேயே கொண்டு வந்து ஒவ்வொன்றா இங்கே சேர்த்து விட்டுட்டு நான் இங்கேயே குடி வந்துடுறேன் அப்படிங்கிறது. அப்படியே தாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு ஃபுல்லாக பொருளாகி போச்சு. கட்டலு பெட்டு எல்லாம் தூக்கிட்டு வர வேண்டியது. நீ இப்படியே தான் நீ பண்ணுறத நான் பேசிட்டு இருக்கிறேன். கஷ்டம் யாரு கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு, உங்கள் கஷ்டத்தை சொல்லு. உன்னாலதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம், உன்னாலதான் எல்லாத்துக்குமே கஷ்டம். காயத்ரிக்கு, எங்களுக்கு, அம்மாளுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் என்னால. ஆமா, இந்த டெத் போயிட்டுன்னு சந்தோஷமா? அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. திருந்தி இருந்தா சொல்றோம். உனக்கு திருந்த முடியலன்னா அதுக்கு இப்படி ஆப்போசிட்டா குறுக்கு வழியில எல்லாம் பேசக்கூடாது. திருந்தி கரெக்டா இருக்கிற அப்படின்னு அப்படி சொல்லுவோம். நீ உங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீ வந்து அங்க அங்க போயிட்டு காயத்ரி ஆதிரான கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்ப. காயத்ரி தான் வர மாட்டேன்னு அவளே மாத்து கோச்சிட்டு போயிட்டு அவங்க. நீ 1.5 லட்சத்துக்கு அப்படித்தான் பண்ணுவாங்க. பின்ன நீ பண்ணி தப்பையும் பண்ணிட்டு எப்படி கூட்டிட்டு வரது? நீ மன்னிப்பு கேட்டு திருந்தி இருந்து 4 நாளைக்கு தனியா இரு, திருந்து அப்புறம் நீ கூட்டிட்டு இப்படியே அந்த பிள்ளை ஒவ்வொரு டைம் சொல்லி ஏமாத்தி அந்த பிள்ளை சரிங்க சரிங்கன்ட்டு பல காட்டிட்டு வரனாலதான் நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற. அது பீரோல இருந்து எப்படி உனக்கே தெரியாம ஒளிச்சு வச்சது முன்னாடியே இருந்து எடுத்திருந்தாங்கனாக்கா நான் நம்பிட்டேன். தெரியாதப்பா, இதுவே கேட்டு கேட்டு என்னை சாவடி. அது நீ சொன்ன பாத்தியா? நானு கடைக்கு போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்கார வச்சுட்டு கடைக்கு போனேன் அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் தப்பு இல்லையா? கடைக்கு போற கேப்ல யார் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? குறிப்பிட்டு நாம் சொல்ல முடியாது. பேருக்கு சொல்ற நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு அந்த மாதிரி நம்புனேன். இப்படி பண்ணுவாங்கன்னு யாரு கேட்டா? எனக்கு தெரியுமா? அப்புறம் உன்னையும் நம்பி அந்த புள்ள வச்சுட்டு போனதுக்கு நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற. இவன் என்ன நினைக்கிறான்னு அப்படி கண்டுபிடிச்சிருக்கு. இதெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் பொறுக்கிட்டு கொண்டு போய் அங்க தனியா ஆக்கிது. நீ திம்பையோ இல்ல எங்க போவே எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீ விட்டுட்டு போவானே, நீ பிடிச்சிட்டு போ. இங்க யார் வாத்துட்டு இருக்கிறது? வாத்த விட்டா அதை விட்டன்ட்டு அதை நீ எடுத்துட்டு போய் அதை அங்கேயே நீ பராமரி. இங்க இருக்கிற கோழி ஆடவே நாங்க பார்க்க முடியல. நீ இப்படி எல்லாம் கல் நெஞ்சு கறி இருப்பின்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. நீ பண்றதுக்கு இனிமே அதை விட கல் நெஞ்ச கறியத்தை நாங்க மாறுவோம். நீ போய் தனியா கொஞ்ச நாளைக்கு இரு. காயத்ரி திருந்தி நீ எப்ப கூட்டிட்டு வரைய வா. அது வரைக்கும் நீ இந்த பக்கமே வராத. உங்ககிட்ட பேசவே வேண்டாம், அம்மா சொல்லிட்டு தான் போச்சு. இவன் எதுக்கு இங்க வந்து படுத்துருக்கு? அது காருக்குள்ள வந்துங்க பாருங்க, காருக்குள்ளேயே வந்து படுத்து தூங்கியாச்சு. அம்மா சொல்லிட்டு தான் போச்சு. இவனை எந்திரிச்சோடனே கார் தூக்கிட்டு ஓட சொல்லி நான் வரும்போது அவனை இருக்கக்கூடாது 4 மணிக்கு. அவனை கம்மனு தயவு செஞ்சு போச்சு. அங்க நீ போயிட்டு இருக்காத, அங்க போய் அது சண்டைக்கு வந்துட போகுது. அங்க போயிட்டு இருக்காத, என்னை பிடிச்சி பேசுறா. பொய் சொல்லுவேன், அம்மா எல்லாம் அப்படி சொல்லியிருக்காது. சரி, நீ போய் பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. அம்மா இங்க நான் வரக்கூடாது, ஓடிடுவேன். நீ வராத, நீமே வராத.